முடியாது. ஆகவே சாதாரணமாக பொருள் அடிப்படையில் கூட ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத நீங்கள் இயற்கைக்கு உதவக்கூடிய மனிதராக நான் இருந்து உங்களுடைய இயற்கையில் ஒரு நோய் உருவாகி இருக்க அதை நான் குணப்படுத்துவேன், எனக்கு அந்த அறிவு இருக்கிறது என்று கூறுவது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களையே நான் கடவுள் போல் நம்பியிருக்கிறேன் என்று மனிதர்களை நாடி வருவார்கள். கடவுள் மாதிரி ஏற்கனவே கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அவனை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது அவனை மாதிரி நினைத்து கொண்டு ஏன் மாதிரி நினைக்கிறீர்கள்? இவர் நாளைக்கு செத்து போவார்னு தெரியுமா தெரியாதா? கடவுள் மாதிரி உங்களை நினச்சிட்டு வர்றேன், கடவுள் செத்து போயிட்டாரு, இப்போ நீங்களும் சாவறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, ஆகையினால் நீங்கள் கடவுள் மாதிரி அப்படி சொல்ல போகிறீங்களா? சாகக்கூடியவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுள் மாதிரி என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும்? மனிதன் பெரும்பாலும் அறிவே இல்லாதவனாக இருக்கிறான். ஆனாலும் தான் அறிவு படைத்தவன் என்று கூறிக்கொள்வதில் கொஞ்சமும் வெட்கப்படுவதில்லை. இவர்களே நாம் இன்று அறிந்து வைத்திருக்கும் மனித இனங்களாகும். மனிதரில் எவருமே தங்களை உயர்த்தி கொள்வதில் எந்தவிதமான சங்கோஜமோ சங்கடமோ காட்ட மாட்டார்கள். பிறரை இழிவுபடுத்துவதிலும் அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள். பிறருக்கு நன்மை விளைந்துவிட்டால் அவர்களால் பொறுக்க முடியாது. பொறாமை கொண்டவர்கள், ஏனென்றால் தாங்களே பெருமைக்குரியவர்கள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டவர்கள். எனவே நீங்கள் மனிதர்களில் எவரொருவரையும் பிரார்த்தனைக்காக நெருங்க முடியாது. எவரொருவரும் கடவுளர்கள் என்ற அளவுக்கு அவர்களை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். கடவுளே உங்களுக்கு இனி இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே இறைவனை பற்றி நீங்கள் எண்ணும் பொழுது படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு இறைவனுக்கு இணையாகவோ இறைவனுக்கு பதிலாக உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களாகவோ ஒருபோதும் மனிதர்களை கருதிவிட வேண்டாம். அடுத்ததாக, மனிதர்கள் எவரும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள சக்தி பெறாதவர்கள். ஆகவே அவர்களை நம்புவதும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்பை நாடுவதும் உங்கள் மீது தெய்வ குற்றமாகும். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த உணர்வை இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டான். இறை உணர்வுகளை கொண்டு நீங்கள் வாழ வேண்டுமே தவிர மனிதர்களை படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு உதவக்கூடிய பாதுகாப்பளிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக ஆற்றல் மிக்கதாக நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் அனைவரும்